Hello friends, welcome back to YMC. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சைடு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு நான் ஒரு panல கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு இதல சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் வந்து 1 டீஸ்பூன் ginger garlic paste சேர்த்துக்கறேங்க. இதையும் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளி பழம் நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு இதல சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த சைடு டிஷ் வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 4 முட்டை, நீங்கள் வந்து இந்த மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4லேருந்து ஒரு 5 முட்டை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆன உடனே நான் வந்து நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து எக்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் கூட நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பரான எக்கு கீமா மசாலா ரெடி ஆகிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.